கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களுங்க. நீங்களும் உங்கள் குடும்பமெல்லாம் நல்லா இருப்பேன்னு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். பாருங்க, கீழ்ப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு உயர்ந்த ஸ்தலம் போகும்போது கீழ்ப்படியும் பொழுது மேல்படி, கீழ்ப்படி படிப்படியாக கடவுள் நம்மளை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். வேத வசனம் சொல்லுகிறது, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு உடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். முதியோர கரத்தில் நீங்கள் அடங்கி இருக்கும் பொழுது வாழ்க்கையில் முன்னேற முடியும். நீங்களும் நானும் வேதவசம் சொல்லுகிறது பாருங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். உங்களுக்கு எனக்கு வேண்டியது தாழ்ந்து சிந்த வேண்டும், தாழ்மையை நடந்து கொள்ளணும், கீழ்ப்படுதல் வேண்டும், இல்லைங்களா? நம்ம ஜெபிப்போம். கர்த்தாவே, இதை பார்க்குற கேட்குற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படிந்திருக்க கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, மாடிப்படி ஏறும்பொழுது ஆண்டவரே படியில் ஏறி போவாங்கப்பா. ஆண்டவரே, இந்த காலத்தில் லிஃப்ட்ல ஏறி போயிடுறாங்கப்பா. முதியோரோட ஆலோசனை கேட்டு கீழ்ப்படிந்து முதியோரோட அடங்கியிருக்க கர்த்தர் கிருபை தாரும். ஒவ்வொருவரும் உயர்த்தப்படுற தெய்வுக்காக ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளும். நீங்கள் மகிமைப்பட போறதா ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே, ஆமென்.